மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் உஷ்ணமான கிரகம், மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன் சொல்லலாம், பிராத்ருக்காரகன் சொல்லலாம். இந்த பிராத்ருன்னா என்ன அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி. பிராத்ருன்னா உடன்பிறப்பு. இந்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் செவ்வாய் தான். சில வீட்டில் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகிட்ட ஒற்றுமையே இருக்காது. ஏன்னா அங்கே செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கிரகம். சில பேர் இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. இன்னும் கூட்டு குடும்பம் நிறையா இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நல்ல ஆட்சியாக இருப்பார். ஆக பிராத்ருக்காரகன் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் அவர் தனுசு ராசியில் இருக்கார். இப்போ 4/2/2024 முதல் அவர் மகர ராசிக்கு வரப்போகிறார். மகர ராசிக்கு 39 நாட்கள், அதாவது 13/3/2024 வரைக்கும் மகர ராசியில் ஜம்முன்னு உட்கார போகிறார். என்ன அப்படின்னா, மகர ராசி அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லாஜிக். கடகத்தில் இந்த செவ்வாய் பகவான் நீச்சம். அப்படியே 7வது பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் உச்சம். ஏன் கடகத்தில் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதேமாதிரி இந்த மகரத்தில் உச்சம் அப்படின்னா, மகரத்துக்கு யார் அதிபதி? சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் வேலையாட்களோட அதிபதி. அதாவது நிறைய வேலைக்காரங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் தான் ஆதிக்கமாக இருக்கும். அந்த வகையில் இவர் இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைத்தளபதி. இந்த படைத்தளபதி அங்கே போய் உட்காந்தன்னா உச்சமாகி எல்லாரையும் வேலை வாங்க வரணும். படைத்தளபதி எல்லாரோடையும் வேலை வாங்குறது தான். அதனால தான் அங்கே செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். உச்சமாகி 39 நாட்கள் அங்கே இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போகிறார். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கும்போது உபஜய ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா என்னதான் உஷ்ணமான கிரகம் அப்படி இப்படின்னாலும் மங்களக்காரகன். மங்களம் அப்படின்னாலே சுபம், சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் செவ்வாய் பகவான். அதனால தான் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தனி பதிவு கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த 2, 4, 7, 8 இதிலலாம் இருந்தாக்க செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம். லக்னத்துலேருந்து சந்திரன்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா தேவையில்லை. ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் பார்க்கணும். அதனால தான் தோஷம்னு சொல்கிறது. ஆக இந்த மங்களக்காரகன் இந்த 39 நாட்கள் மகர ராசியில் உச்சம் அடைஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட அற்புதமான பயிற்சி பார்த்துட்டுருக்கோம். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதம். என்ன அற்புதம் சொல்கிறேன்னா, சுகாதிபதி, அதே சமயம் பாக்கியாதிபதி. சுகாதிபதி அப்படின்னாலே சுகம், சொத்து, சேர்க்கை. ஆல்ரெடி அவர் பூமிக்காரகன். பூமிக்காரகன் போது இந்த சிம்ம ராசியில் சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கும், இல்லைன்னா மனையாவது இருக்கும். ஒரு சின்ன மனையாவது அவங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பேரில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து கண்டிப்பாக இருக்கும். தயவுசெய்து இதை கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லணும். இந்த சிம்மராசி அன்பர்கள் பார்க்குறவங்க, எங்களுக்கு வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, எனக்கு மனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். லைக் பண்ணணும். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட பதிலை சொல்லணும். நான் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும். ஒரு முயற்சியின் பேரில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. அதே அளவில் இந்த சுகாதிபதி அப்படிங்கும்போது அடுத்தது பாக்கியாதிபதி. எவ்வளவு சுகம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாத்தியதை வேணும்ல, சொல்லுங்கள். அதாவது ஒரு 10-15 இட்லி இருக்கும், சாம்பார், சட்னி எல்லாமே இருக்கும். ஆனால் சாப்பிடணும்ல, சாப்பிட முடியாமல் அவன் படுக்கையாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ சொத்து இருந்து அவ்வளோ சாப்பாடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆக சுகாதிபதி, அதே சமயம் பாக்கியாதிபதி. அற்புதம். அந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானமாக்கி 5ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் இடத்துலேருந்து சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் மனசில் ஒரு தெளிவான சூழ்நிலையோடு நீங்கள் போனீங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் அற்புதமாக செயல்படுத்தி நீங்கள் ஓரளவுக்கு வெற்றியை கண்டீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்பட்டது.
அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சிது. இந்த சிம்மராசியை சேர்ந்த சில பேர் வந்து அயோத்தி போயிட்டு வந்தீங்களா? கண்டிப்பாக போயிட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி நிறையா பேருக்கு அந்த சான்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. நிறைய ஒரு நன்மைகள், நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனைகளையும் அருமையாக வீட்டில் இல்லை கோவிலில் நிகழ்த்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கீங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இந்த சுகாதிபதி பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் விளங்கி எங்கே வரப்போகிறார்? பகை ருண ரோகம் ஸ்தானத்தில் வரப்போகிறார். 6ஆம் இடம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உபஜயஸ்தானத்தில் இருந்தார். 3, 6, 10, 11 இருந்தார்னா செவ்வாய் பகவான் கண்டிப்பாக நன்மையை கொடுத்தே ஆகணும், கொடுப்பார். ஆக இந்த சுகாதிபதி பாக்கியாதிபதி இப்போ வரப்போகிற இடம் பகை ருண ரோகஸ்தானம், 6ஆம் இடம், சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த சத்ருஸ்தானத்தில் என்ன பண்ணுறார்? உச்சம் அடைகிறார் சுவாமி, உச்சம். ஏற்கனவே நீங்கள் தைரியசாலி. இப்போ இந்த செவ்வாய் பகவான் வேறு பகை ருண ரோகஸ்தானத்தில் வந்து உச்சம் அடைகிறார். உச்சங்கும் போதே உங்களுக்கு ஒரு தெம்பு வரும், ஒரு தைரியம் வரும், அப்படியே ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். என்ன உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவற்ற சூழ்நிலையில் இருந்தீங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு தைரியம் கிடைக்கும். ஒரு மறைமுக எதிர்ப்புகளை எப்படி முறியடிக்கணுங்கிற ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியத்தை பார்த்து உங்கள் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயந்து போய் அனுசரணையாக இருப்பாங்க. அதேமாரி மேலதிகாரிகள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக். அதேமாதிரி உயர்வுகள் என்ன சரி, புதுசாக யாராவது குழந்தைகள் வேலை தேடின்னு இருக்கேளா, இப்போ படித்து முடிச்சுட்டு வேலை தேடின்னு இருக்கேள் அப்படின்னா நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க, சில எதிர்பாராத ஒரு குழப்பம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பம், அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றத்துடன் ஒரு அற்புதமான வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் தேடி வரும். இது வரைக்கும் இந்த தொழிலை எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தீங்க. என்ஹான்ஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாமா, அபிவிருத்தி செய்யலாமா இல்லைன்னா வேண்டாமா, ஏதாவது பண்ணலாமா இல்லை வேறு தொழிலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க. அதெல்லாம் விலகும். ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனாலே தொழில் வியாபாரத்தில் ஒரு அதிரடியான ஒரு மாற்றத்தை நீங்களே கொண்டு வருவீங்க. அதை அற்புதமாக செயல்படுத்துவீங்க. வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டுருங்க. அதான் குழந்தைகள் மூலமானு சொல்லிட்டேன்ல, இந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் அப்படியே ஒரு ஊடல்கள் உரசல்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது ஏதோ, ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்துட்டு அஷ்டம ராசியில் ராகு பகவான் இருந்துட்டு அவங்க வேறு இருக்கிறதுக்கு ஒரு ஊதிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏற்கனவே புகஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஊதினா நெருப்பு ஜாஸ்தியாக தான் வரும். அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ விலகும். ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியை கொடுக்கும். ஸோ குடும்பத்தில் சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த சுபகாரி நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதெல்லாம் உபயோகப்படுத்திக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்களும் விலகும். ஏன்னா குடும்பமே சுபிட்சமாக இருக்குங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமையும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சரியா? அந்த வகையில் நண்பர்களும் உங்களுக்கு இப்போ ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. முக்கியமாக வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா அதை சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். அவங்களுக்கு இப்போ இன்னும் அனுகூலம் நிறையா இருக்கிறதுனால வாக்குறுதிகளை அருமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் எவ்வளோ மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்க, அது அளவெல்லாம் குறையும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். இந்த பஞ்சமஸ்தானத்திலேருந்து விட்டு விலகி பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துக்கு வந்து அதுவும் உச்சமடைந்த செவ்வாய் உங்களுக்கு பல விதங்களிலும் அருமையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு உயர்வான வாழ்க்கைக்கு அடித்தளம் இடுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.